என்ன பிடிச்சிருந்தது படத்துல? அந்த பொண்ணோட இது அது பிடிச்சிருந்துச்சு. இன்டர்வியூலுக்கு அப்புறம் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். பார்ட் 1 பார்த்துருக்கீங்களா? பாட்டு அதை விட நல்லா இருக்கா? அதை விட இது பெட்டரா அதை விட பார்க்கலாம். பாரத வீடு நடிச்சிருக்காரு. சூப்பராக அடிச்சிருக்கேன். நல்லா அடிச்சிருக்கேன். இது நிறைய ட்விஸ்ட் இருக்கா? நிறைய இருக்குன்னு சொல்லலாம். எல்லாமே எனக்கு ஃபுல்லாகவே பிடிச்சிருக்குது தான். படம் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், சரிங்க பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். ஆமாம், எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கும். ஃபைட் சீன், சண்டை காட்சி அது அவ்வளோ இருக்குன்னு சொல்லலை. இல்லைன்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ எங்களை பற்றி இல்லை. எல்லாம் பார்த்துட்டோம். இல்லை பயிற்சி இல்லை. அது பெருசா பயிற்சினே அது சொல்றதுக்கு இல்லை. மியூசிக் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கா? நான் சூப்பராக இருக்கும். படம் பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன பிடிச்சிருக்கு? படமே பிடிச்சிருக்கு. ஃபுல்லா வேற ஏதாவது சொல்லுங்க. அப்ப பிடிச்சிருக்கு. நான் கம்பேக் கொடுத்துருக்காரு பரத். கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் சூப்பராக இருக்கு. படத்துல பார்ட் 1 நல்லா இருக்கா? பாட்டு ஒன்றும் நல்லா இருக்கு. வாய்ப்பு இருக்கு. பார்த்தாலே தெரியுது. லாஸ்ட்ல லீட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா வில்லன் ரோல் பவரா தான் இருக்கு. அடுத்து சண்டை காட்சியில வச்சிருக்காங்களா? சண்டை ஃபைட்லாம் இல்ல. ஆனா மூவி பயங்கரமா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷனோட பயங்கரமா இருக்கு. என்ன பயங்கரம்? கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா இருக்கு. லாஸ்ட்ல பண்ணது கெஸ்ஸே பண்ண முடியாது. ஆமா, கெஸ் பண்ண முடியாது. பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். த்ரில்லிங்கா போகுது. நல்லா என்டர்டைன்மெண்டா போகுது. ஒர்த்து நல்லா பார்க்கலாம். வாட்ச் டைம் பாஸா போச்சு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல டைம் பாஸ் இருக்கு. மற்ற லாங்குவேஜ்ல வந்து தான் கொண்டாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் தியேட்டர் ஃபுல்லா இல்ல சொல்றேன். ஃபுல்லா ஆகணும்ல. நல்ல படம். சூப்பரா இருக்கு. டைம் நல்லா 2 hours சூப்பரா போகுது. ஒவ்வொரு அடிக்கல. நல்லா பார்க்கலாம். இன்ஸ்டன்டான நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல படம். ஸ்டார்டிங்ல இருந்து அந்த இன்ட்ரெஸ்டோட எடுத்துட்டு போறாங்க. ட்விஸ்ட் தான் ரொம்ப நல்லா இருக்கு. ட்விஸ்ட் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் காமிச்சிட்டு அதுல இருந்து வேற மாதிரி ஒரு ட்விஸ்ட் காமிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டா இருக்கு. படம் ஃபேமிலியா எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி நல்ல படம். மியூசிக்கும் நல்லா இருக்கு. பாட்டு ஒன்னோட நல்லா இருக்கு. மியூசிக்கும் சூப்பரா வச்சிருக்காரு. சாங்ஸ் அதை பத்தி எதுவும் சொல்லல. அதை பத்தி இல்ல. அதுக்குள்ள வந்துட்டேன். படம் வந்து சூப்பரா இருக்கு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். நானா நினைச்சேன் அந்த வில்லன் தான் உண்மையிலேயே அவங்க தான். நானே நினைச்சிட்டேன் அவங்க படத்தை காட்டப்போகுது. ஆனா போகதான் உள்ள போகதான் தெரியுது அவங்க அம்மா தான் ஒரு வில்லன். ஆனா குறை சொல்லக்கூடாது. சூப்பரா இருந்தாங்க. சூப்பரா இருக்கு. நல்லா விறுவிறுப்பா போகுது. நான் எப்படி டைம் போயிடுச்சுன்னே தெரியல. காலையில உட்காந்தேன் டைம் அதுக்குள்ளே போயிட்டு அந்த அளவுக்கு போகுது. படம் வந்து ஆனா பாதி 1 hour போல தான் இருந்தது. ஆனா 2 hour படம் ஆனா சூப்பரா போயிடுச்சு. ஆனா பாக்கலாம். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்னா நல்லா சூப்பரா அப்படியே என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்கேஜ்மெண்ட் இல்லை. அந்த அளவு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் இல்லை. ஸோ எல்லாமே லேக் ஆச்சு. பட் ஆனால் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டு போயிருக்காரு. பரத்தும் சரி, டேரக்டரும் சரி நல்லா கதையை மூவ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சங்கீதா மேம்க்கு வந்து இது ஒரு கம்பேக்கான மூவின்னு சொல்ல 25 yearsக்கு அப்புறம் பரத் ஒரு ஹிட் கொடுத்தே ஆகணுங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காளிதாஸ்ல கொடுத்தாரு ஒரு 4 to 5 years பேக்கு. அதுக்கப்புறம் 2 படங்கள் நல்லா போகல. இது காளிதாஸ் 2 ஒரு கம்பேக்காக இருக்கும். ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க. ஸோ கடைசியில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சைல்டை வந்து ஒரு மர்டராக காமிச்சிருக்காங்க. ஸோ அது பார்க்கலாம் தான் நான் நினைக்கிறேன். அது யூஏ கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பார்க்கலாம் ஃபேமிலியோட. அதை இன்வால்வாக நம்ம இது பண்ணக்கூடாது பர்சனலாக. ஸோ அவ்வளோதான். மூவியாக எடுத்துக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பார்ட் 1 இது பெட்டரா இருக்கா? மேட்ச் ஆகுது. பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். சூப்பராக. பார்ட் 2 இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லேக் ஆகுது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல சூப்பராக இருக்கு. ரெண்டும் மேட்சிங் தான் சொல்லணும். ஸோ கரெக்டாக கனெக்ட் ஆகுது அது. பட் ஆனால் ட்விஸ்ட் ஒன்று இருக்கு ப்ரோ கிளைமேக்ஸ்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா காளிதாஸ் 3க்கு வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த படம் வரணும். இவருக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கணும் படத்துக்கு. ஸோ ரொம்ப நாளா ஒரு ஹிட் கொடுத்தே ஆகணுங்கிற பட்சத்துல கொடுத்துட்டாரு தான் சொல்லணும். டெக்னிக்கல் வைஸ் நல்லா இருக்கு. மியூசிக்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம் சாங்ஸ்ல. பிஜிஎம்ல ஆனா பட்டே கிளப்பிருக்காங்க. ஏன்னா ஃபைண்ட் அவுட் த கில்லர்னு வரும்போது ஒருத்தர் தான் கில்லர் நினைக்கும் போது அடுத்தடுத்து கில்லர் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பிஜிஎம் ஒன்று இருக்கும். அது டிஃப்ரெண்டான ஒரு கம்போசிஷன்ல எடுத்துட்டு போயிருக்காரு மியூசிக் டைரக்டர். நல்லா இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு த்ரில்லராக இருக்கும். ஸோ 5 out of 3 கொடுக்கலாம் கண்டிப்பாக. கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. ஸோ நான் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ தான் ரோஹிணியில.
ஸோ லெஜெண்டுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா ஸ்க்ரீனும். இதுக்கப்புறம் குட் வேர்ட் ஆஃப் மவுத் வந்திருக்கு. இதுக்கப்புறம் கூட்டம் வரலாம், ஃபேமிலி ஆடியன்ஸோட வரலாம், வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பாருங்க. ஏன்னா ரொம்ப நாளாக ஹிட் கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்காரு. ஒரு டேலண்டடான ஒரு ஆக்டர் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ வந்து பாருங்க, படம் நல்லா இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வராதிங்க, அன்எக்ஸ்பெக்டடா வாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கு, அதோட நீங்க போகலாம். ஸோ ஹாப்பியா போகலாம். காளிதாஸ் 2 படம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ காளிதாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் படம் ஓடிடியில் பார்த்துட்டு இன்னைக்கு பார்க்க வந்தேன். அது அழகாக கேரி பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து அழகாக செகண்ட் பார்ட்டு த்ரில்லர் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் இருக்குது ப்ளாட்டில். அண்ட் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட் படம் பார்த்தா இன்னும் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் பார்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும், த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த படம் பார்த்துக்கப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் பார்ட் போய் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஆடியன்ஸ்க்கு. பரத்துக்கு இது நல்ல கம்பேக் பண்ண கண்டிப்பாக நடுவில் வந்து சில படம்லாம் பரத்துக்கு போகாமல் ஒரு பிரேக் மாதிரி இருந்துச்சு. ஸோ யூ கேன் சே பாய்ஸ் பரத் இஸ் பேக் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு அப்கிரேடட் வெர்ஷன், மோர் ஃபிட்டர் அண்ட் ரொம்ப ப்ளசன்டபுளாக இருந்தார். ஸோ டெஃபினெட்லி பரத்துக்கு டர்னிங் நிறைய இருக்குது. எல்லாம் சொல்ல ரிவீல் பண்ண முடியாது. நிறைய ரசித்த காட்சிகள் இருக்குது. அந்த காட்சிகள் சொல்ற எந்த காட்சி சொன்னாலும் அந்த உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் பிரேக் ஆகிடும், அந்த கண்டினியூட்டி போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் சொல்ல விரும்பல. நிறைய பிளாட் ட்விஸ்ட் இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இட்ஸ் அட்வைசபிள். குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸோட பார்க்கறது பெட்டர்.